இன்றைய வேத வசனம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். எரேமியா 31:3. அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பு அநாதி அன்பு. வேத வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது இத்தாலியை அரசாண்ட முசோலினி ஒரு பெரிய சர்வாதிகாரியாக விளங்கினார். அவரது வீர சாகச செயல்களால் கவரப்பட்ட ஒரு வாலிப பெண் அவரை அளவில்லாமல் நேசித்து எத்தனையோ தியாகங்களை செய்து முடிவாக திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக உள்நாட்டு கலவரங்களும் வெளிநாட்டு கலவரங்களும் ஆரம்பித்தன. ஒரு நாள் முசோலின் வீடு முற்றுகையிடப்பட்டது. முசோலினியை கொல்ல ஒரு கொலையாளி வந்தபோது அந்த பெண் குறுக்கே வந்து முசோலினிக்கு முன்பு நின்று அவரை மறைத்து நின்றாள். என்னை வேண்டுமானால் கொன்றுவிடு, அவரை கொல்லாதே என்று கதறினாள். அவனோ ஈவு இரக்கம் பாராட்டவில்லை. அந்த பேதை பெண்ணின் அன்பையும் மதிக்கவில்லை. அந்த கொலையாளியின் துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த குண்டு அந்த இளம் பெண்ணில் பாய்ந்து அவளது ஜீவனை நிறுத்தினது. ஆனால் அவளுடைய அன்பை ஒன்றாலும் நிறுத்த முடியவில்லை. முசோலினியை அணைத்தபடியே அவள் மரித்தாள். இன்றைக்கும் அவளுடைய தியாகமான அன்பு மேன்மையாக நினைவு கூறப்படுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க நம்மேல் வரவேண்டிய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? இன்றைக்கு அவர் நமக்கு அடைக்கலமாய் கேடகமாய் இருக்கிறார் அல்லவா? இது எவ்வளவு பெரிய தியாகம்! அன்பானவர்களே, கர்த்தருடைய அன்பு நம்மை அரவணைக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அவருடைய அந்த பாதுகாக்கும் அன்புக்குள் ஓடி வந்து விடுவீர்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீங்களப்பா. அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. அந்த அன்பினால் எங்கள் இருதயமும் நிரம்பட்ட ஆண்டவரே, இந்த அன்பை அறியாத ஏராள மக்களுக்கு நாங்களும் போய் ஆண்டவரே தியாகமாய் அறிவிக்க ஆண்டவரே, எங்களையே ஆண்டவரே உமக்காக தாரை வார்த்துவிட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும்
உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க